இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி ஒரு சீ ஃபுட் ஸ்டார்டரா, அதுவும் சீ ஃபுட்லையா? வாவ்! ஆமாங்க, சீ ஃபுட் ஸ்டார்டர்னாவே ப்ரான் 65 அடிச்சுக்க வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். மசாலா உதிராம பக்குவமாக அந்த ப்ரான்ஸை பொரிச்சு எடுக்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்ல டிப்ஸும் நடுவில் இருக்குது, கண்டிப்பாக உதவும். ப்ரான் 65க்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம். மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் 500 கிராம் எடுத்திருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட முதுகு பக்கத்தில் இருக்க நரம்பையும் க்ளீன் செஞ்சுட்டு வினிகரில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை சீ ஃபுட்டாக இருக்கட்டும், வினிகரில் ஒரு தடவை நம்ம எப்பவும் கழுவிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்மெல்லுமே அதில் வராது. அடுத்து நம்ம மசாலாவை பைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏஜெண்ட் வேறு யாரும் இல்லை, நம்ம கடலை மாவு தான். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம ப்ரான் 65 கிறிஸ்பியாக ஆக்க போகுது. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேஷியோவே இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது 7 பாகம் பூண்டும் 3 பாகம் இஞ்சும் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் போதும், ஆனால் நான் தண்ணி அதிகமாக விட்டனால 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். காரமும் இருக்கணும், கலரும் நல்லா வரணுங்கிறனால காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்றோம். 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 3/4 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு. அடுத்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு, அரை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு சீ ஃபுட் பிடிக்கும் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வீடியோ எண்டில் எண்ட் ஸ்க்ரீன் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் நீங்கள் வீடியோ பார்க்க முடியும். இதை அத்தனையும் சேர்த்து கலந்து வச்சுக்க போகிறோம். தண்ணி அதிகமாக விடாமல் கொஞ்சமாக தெளித்து கலக்கினா போதும். நம்ம பக்கோடா பழத்துக்கு பண்ணுற மாதிரி மசாலா ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கணும். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மசாலா ஒட்டிகிட்டு இருக்குன்னு. பட்டும் படாமல் இருந்தால் போதும். இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்னிஷ்க்கு தேவையான கருவேப்பிலையையும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கிறது நல்லது, ஏன்னா வெடிக்காமல் இருக்கும். இறால போடும்போது தூரமாகவே போடுங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் அது நீட்டாக வரும். டீப் ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எண்ணெய் காய்ந்த பிறகு தான் நம்ம வறுக்கவே ஆரம்பிக்கணும், இல்லைன்னா மசாலா அத்தனையும் திரியாக உதிரிடும். அடுத்து ஃப்ரை பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ப்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணிட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளார எடுத்துடணும். அதான் நீ தானே சொன்னேன்னு சின்ன சைஸ் ப்ரான்ஸையும் எடுத்து 3லேருந்து 4 நிமிஷம் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் ரப்பர் துண்டு தான் கிடைக்கும். நான் சொன்னது ஒரு மீடியம் சைஸ் ப்ரான்ஸுக்கான ஒரு அளவு, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு.
மசாலா கூட அதிகமாக எதுவும் உதிரலை. குக்கிங்குங்கிறது ஒரு ஆர்ட். பழக பழக தான் பக்குவம் வரும். அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க முதல்ல 2 ப்ரான்ஸ் எடுத்து வறுத்து பாருங்கள். அந்த வறுத்ததை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாவே உங்களுக்கே புரிஞ்சிடும் ரப்பர் மாதிரி இருக்கா இல்லை சரியாக வந்திருக்கா அப்படின்னு. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் டைமிங்கை மேலே கீழே கூட்டலோ குறைச்சலோ சரி பண்ணிக்கலாம். அந்த ப்ரான்ஸை ஆற விட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் அதை ஆற விட போய் அந்த எண்ணெயும் அந்த டைமில் ஆறி அந்த ஆறின எண்ணெயில் எடுத்து அத்தனை ப்ரான்ஸையும் போட்டு அந்த மசாலா அத்தனையும் பிரிஞ்சு போக விட்டுறாதீங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஒவ்வொரு பேட்சுக்கு முன்னாடியும் ஆயில் கண்டிப்பாக சூடாக இருக்கணும். ஸோ ஒரு தடவை நீங்கள் ஒரு பேட்ச் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாயிடும். இமீடியட்டாக எடுத்து ஃப்ரை பண்ண போடக்கூடாது. ஸோ அந்த திருப்பியும் அந்த ஆயிலை கொஞ்சம் அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அந்த ஹீட் ஆனப்புறம் திருப்பியும் அந்த அடுத்த பேட்சை ஆரம்பிக்கணும். அவ்வளோதாங்க விஷயம் இந்த ப்ரான் 65ல். 15 நிமிஷத்தில் தூள் பறக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரான் 65 ரெடி. என்ஜாய். ஈவினிங் டைம்லையோ இல்லை ஒரு பார்ட்டி ஸ்நாக்காவோ இல்லை ஒரு சடன் கெஸ்ட் ஐட்டமாவோ இதை எப்படி வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரெசிபிக்கு நான் கேரண்டி. இன்னொரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். See you. டாடா. ஹலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ பார்க்குறது அப்படியே கிளம்பிடுறது இதுதானே வேணாங்கிறது.